சித்தம் தான். ஆமென். மனுஷ சித்தம் ஒன்றுமே அல்ல, மனுஷனுடைய திங்கிங் எதுவுமே அல்ல. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் தான் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறவர். ஹalleluya. அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம். ஆமென். உலகத்தானுக்கு அல்ல. ஆமென். நாம் அதுல தவறிடக்கூடாது. ஹalleluya. பாருங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு நான் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று நான் செபித்த போது ஆண்டவர் எனக்கு போட்ட ஒரு வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே நம் மத்தியிலே செயல்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. தேவ ராஜ்யம் இருக்கிறது, பரலோகம் தேவன் ஆளுகை செய்கிற ஒரு இடம் இருக்கிறது, அது உண்மைதான். ஆனா இந்த பூமியிலே நாம் வாழும்போது அவருடைய ராஜ்யம் நம்மள்ட்ட இருக்கணுமா? ஆமென். அவர் விரும்புகிற ஒரு காரியம். ஹalleluya. நான் பல பிரசங்கம் கேட்டிருக்கோம், நாம் இங்க பரிசுத்தமா வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் பரலோகம் போக முடியும். ஆனா ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, இந்த வசனங்களை தியானிக்கும் போது வித்தியாசமா இருக்கு. நமக்குள்ளே ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை கட்டளையிட விரும்பி இருக்கிறார். ஹalleluya. தேவ ராஜ்யம் நமக்குள்ளே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது என்பது ஏதோ ஒரு நாம் மதத்தை பின்பற்றுவதல்ல. ஆமென். ஒரு மதத்தை பின்பற்றுவதல்ல, இல்ல ஒரு ராஜாவை பின்பற்றுவதல்ல. நம் ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் பாருங்க, தகப்பனையோட மேலாக உலக தகப்பனை எவ்வளவு நேசிப்பாரோ அதே நித்திய பிதா, அவருடைய பெயர் ஒன்று இருக்கு, நித்திய பிதா. ஆமென். அந்த பிதா உறவோடு வாழ ஆண்டவர் விரும்பி இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஏசாயால படித்தே தெரியும் 9:6ல அவருடைய ஒரு பேர், பல அதிசயமானவர், அற்புதமானவர். ஆமென். ஆலோசனை கர்த்தர், அதுல ஒரு பேர் இருக்கு, நித்திய பிதா. ஆமென். அப்போ நாம் அவர் உறவு, ஹalleluya, உறவாய் அவர் நம்மை விரும்புகிறார். ஆமென். அப்ப அந்த உறவுல இருந்தா மாத்திரம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு இனிக்கும். ஆமென். இல்லைன்னா பாருங்க, ஒரு கடமையா மாறி போயிடும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம், இல்ல வெள்ளிக்கிழமைக்கு ஆராதனைக்கு போனோம், இல்ல ஒரு நம்ம காலையில எழுப்பி டியூட்டிக்கு போக ஜெபிச்சுட்டு போனோம். பட் அது கடமையா மாறி போகும். பட் ஆண்டவரை நாம் நேசிக்க தொடங்குவோம் என்று சொன்னால் மாத்திரம்தான் அந்த பிதாவின் அன்பு உறவு நமக்கு நீடித்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹalleluya. அப்படி வாழ்றவங்களுக்கு மாத்திரம் தான் பாருங்க. இன்னும் ஒரு வசனம் சொன்னாங்க இந்த பிள்ளை, சாம்ஸ் 34:10, அதோட எடுக்கலாமே. 34:10 அதுல அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, படிக்க ஒரு ஆளு. சங்கீதம் 34:10. பாருங்க, அப்ப அதுல என்ன, சிங்கக்குட்டி, சிங்கம்னா காட்டுக்கு ராஜா. அந்த ராஜா பாருங்க, அதுக்கு குட்டி கூட ஆகாரம் கிடைக்காம பட்டினியா கிடக்குமா. ஏன்னா அதுக்கு இறை கிடைக்காது, அது கண்ணுக்கு தென்படாது, அது தேடி தேடி தெரியும், ஆனா அதுக்கு தென்படாது. அந்த சிங்கக்குட்டி, சிங்கம் எல்லா மிருகத்தையும் அடிக்கிறதுக்கு பவர் உண்டு, யானையை கூட அடிச்சிருமா.